ஷூ மேக்கர் மாதிரி படுத்துட்டு வளமாப்ல. அவ்வளவுதான் அப்புறம் ஜுலிக்கிக்கும். ஏதோ வலிச்சிட்டானுங்களே. டேய் அவசரமா வண்டி வேணும்னே. டேய் என்னடா இது ஆக்சிடென்ட்டா? ஜீப் வேணா எடுத்துட்டு போங்கடா. என்ன என்னாச்சுன்னு கேக்குற? நம்பால ஒருத்தர் அடிச்சு விட்டாங்கல்ல. டேய் யாரடா அடிச்சாங்க? நம்ம நண்டு குஞ்சா? டேய் எங்க அடிச்சாங்கன்னு கேக்கலடா, யார் அடிச்சாங்கன்னு கேட்டேன். அதான் நானும் சொல்றேன். நம்ம நண்டு குஞ்ச நெஞ்சிலே அடிச்சு விட்டாங்கனே. டேய் முட்டாப்பனே, எதுக்குடா அடிச்சாங்க? போன வாரம் அவன் அடிச்சு விட்டான்ல. போன வாரம் அவன் எதுக்குடா அவங்க அடிச்சான்? அதுக்கு முத வாரம் அவன் அடிச்சு விட்டாங்கல்ல. அதுக்கு முத வாரம் அவங்க ஏன்டா அவன அடிச்சாங்க? அதுக்கு முத்தன வாரம் அவன் அடிச்சு டேய் விட்டான்ல. முட்டாப்பனே போலீங்களா? யாரடா முதல்ல அடிச்சா? நீ என்ன எப்படி கேக்குற? நம்ம தான முதல்ல அவங்களே நான் அடிச்சோம். இதுல பெருமம். எதுக்குடா அடிச்சீங்க? என்னண்ணே லூசு மாதிரி கேட்டுட்டு இருக்க? இதெல்லாம் ஞாபகத்துல வச்சிட்டு இருப்பாங்க. ஏன்டா நாட்டுல எவ்வளவு பிரச்சனை இருக்கு? நீட்டுக்காக போராடிட்டு இருக்காங்க, ஈத்தனுக்காக போராடிட்டு இருக்காங்க. நீங்க வேலையே இல்லாம காவி வெட்டியை கட்டிக்கிட்டு தெரு தெருவா போய் ஏழு எடுத்து போற வரவன்ட்ட அடியை வாங்கிட்டு கேட்டா எங்களை லூசு இல்ல, வாயிலே போடு. இனிமே இந்த தெருவை போய் உன்னை பார்த்துட்டு வை, கவட்டக்குள்ள வண்டி ஓட்டி ஏத்தி கொண்டு விடுவேன். நம்ம ஊர்ல இவ்வளவு பிரச்சனை இருக்கு. இது எனக்கு முதலே தெரியாம போச்சேனே. தெரிஞ்சிருந்தா என்ன பண்ணிருப்ப நீ? Facebookல ஸ்டேட்டஸா போட்டுருப்பேனே. அப்படியே போய் செத்துரு. வண்டி நீங்க அவன் என்ன பண்றேன்னு பாரு. நீ வண்டி எடு போற போக்குல இந்த 5 அறிவுகளை முடிச்சு விட்டுருவோம். போ வேலை போ.